ஹாய் கைஸ். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லால் சலாம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லால் சலாம் இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஊருக்குள்ளே இந்து முஸ்லீம் ரெண்டு கட்சி இருக்கு. அந்த ரெண்டு கட்சியுமே ஊருக்குள்ள மாறி மாறி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. மூணாவதா ஒரு கட்சி வருது. புதுசா வந்த இந்த கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு கட்சிக்குள்ளேயும் மத வெறியை தூண்டி பிரிக்க ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்டுக்குள்ள மத வெறியை எப்படி திரிக்கிறாங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்துல பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துல மொய்தீன் பாய்ங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கேரக்டரா நடிச்சிருந்தாரு சொல்றதை விட வாழ்ந்திருந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல பொருந்தி இருந்தார். இந்த படத்துல ஆக்டிங் வைஸா பார்த்தா விஷ்ணு விஷால் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அவரை தாண்டி நிறைய ஆக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. மொய்தீன் பாயோட இன்ட்ரோ மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா டீசெண்டாகவே வந்திருக்கு. கேமரா ஒர்க், ஆர்ட் ஒர்க்லாம் டீசெண்டாகவே இருந்துச்சு. எடிட்டிங்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீனும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ரஜினி சாருக்கு ரெண்டே ஃபைட் சீன் தான். அதையும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தாம டீசெண்டாகவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஃபைட் சீனில். இதுக்கு அடுத்து நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டோரி, நல்ல மெசேஜ் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லாத அணி கதை தான் இது. ஏன்னா மத நிலை கதை நிறைய சொல்லித்தராங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த படத்தில் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கும். நம்ம ஊரில் இது வரைக்கும் மத கலவரம் நடந்ததே கிடையாது. இதுக்கு மேலேயும் நடக்க போகிறதும் கிடையாது. இருந்தாலும் எதுக்கு இந்த மாதிரி கதையை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. மேபி இந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி விட்டாங்கன்னா வடக்கன்களுக்கு டேக்காவே இருக்கும், தவிர நமக்கு தேவையில்லை. இந்த கதை படம் 2.5 மணி நேரம் ஓடுது. இதில் ஒரு சில இடத்துல தேவையில்லாத சீன்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம். அதே மாதிரி விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் ஒரு கிளாஸ் நடக்கும். அது ஏன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் காட்டியிருப்பாங்க. அந்த ரீசன் மொக்கையாக தான் இருந்துச்சு, நல்லாவே இல்லை. இந்த ரீசன் வேலிடாவே இல்லைங்க. அந்த ரீசன் படம் பார்க்கும்போது இதுக்காக அச்சுக்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஓவராலாக இந்த மூவி ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த படம் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் கைஸ்.